வணக்கங்கன்னு தஞ்சாவூர் முன்ன அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம அக்கா கடையில் வாங்கிறதுக்காக போயாச்சு. அங்கே பாருங்கள், இஞ்சி, மஞ்சள், கரும்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே எங்கள் அக்கா வச்சுருந்தாங்க. ஆமாங்க, அவ்வளோ இந்த தடவை இஞ்சியும் மஞ்சள் வந்து செம்ம சூப்பரான விளைச்சல். ஆனால் ரேட்டு நம்ம அக்கா கடையில் ஓகே 30 ரூபா, மீதி கடையில் 50 ரூபா 60 ரூபா. அது சொல்ல விரும்பல. அப்படியே வீட்டுக்கு வந்தால் என் பொண்டாட்டி சூப்பரான ஒரு கோலம், அழகாக பால் பொங்கி வர மாதிரி கரும்பை போட்டு விறக வச்சு ஆஹா. ஆனால் சமைச்சது என்னமோ கேஸ் ஸ்டவ்வில் தான், ஆனால் கோலம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த பால் இந்த தண்ணி அப்படியே பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு பொங்கிட்டு நம்ம இன்றைக்கி வைக்கிற பொங்கல் பேர் என்னென்னா தூய மல்லி அரிசியில் வெண்பொங்கலும் சிகப்பு கவுனி அரிசியில் சக்கரை பொங்கலும். சக்கரை பொங்கலுங்கிற அதில் வந்து நம்ம போட்டுக்கிறது வந்து கருப்பட்டி பொங்கல் தான் சொல்லணும். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஆமாம், சொல்ல வார்த்தையே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தேன். ஒரு 15 பேர் சாப்பிட்டாங்க. பத்தலைன்னு சொல்லி ஃபோனு திருப்பி செய்யுங்க, நான் ஒரு நாள் செஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைபரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு நாள் கொண்டு வரேன்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கிராமத்தில் கருதறுத்து அந்த நெல்லை அப்படியே அரைச்சி அதில் பொங்கல் வைப்பாங்க. அது வீட்டில் நம்ம அம்மா அப்பா செஞ்சுருவாங்க. நம்ம டவுனெல்லாம் இருக்கோம், அதனால் வந்து பாரம்பரிய முறைப்படி பழைய காலத்தில் அந்த தூயமல்லியில் வெண்பொங்கல், சிகப்பரிசியில் வந்து சர்க்கரை பொங்கல் இல்லைங்க. இதில் வந்து சர்க்கரை பதிலாக நம்ம வந்து கருப்பட்டி போட்டிருக்கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பொங்கல். அந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் சொன்னது கூட வாய்ஸ் ரெக்கார்டு கூட போடலாம். எல்லாருமே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு நாள் வேணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். வெண்பொங்கல் தனியாக, இந்த பொங்கல் தனியாக வச்சு நம்ம சாமிக்கு படைச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு மாடுகளுக்கு ஊட்டி விட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தருணம் அடுத்த வருஷம் எல்லோரும் ஃபேமிலியாக சாமி கும்பிடணும் தான் என்னோடய ஆசை. அப்படியே சுக்கு அந்த எல்லாம் போட்டு அந்த பொங்கலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சிகப்பரிசி பொங்கல், தூய மல்லி அரிசியில் வெண்பொங்கல் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சிகப்பரிசி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், சுக்கு நிறையா போடணுங்க. இந்த இதுக்கு வந்து சுக்கு நிறைய போடணும். அப்படியே படைக்கிறதுக்காக நம்ம பூஜை ரூம் வந்தாச்சு. பூஜை ரூமில் டேபிளில் நம்ம சாப்பிட்ற அனைத்து காய்கறிகளும், நம்ம மாட்டுக்கு வைக்க வேண்டிய அனைத்து காய்கறிகளும், நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பொங்கல் 2 பொங்கல் கலரை பாருங்கள். இது என்ன கலரில் இருக்குது, அது என்ன கலரில் இருக்குன்னு அப்படியே சாமிக்கு தீபாரதனை காத்துட்டு அப்படியே நம்மளும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லோரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.